வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. கடந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறத பற்றி போட்டிருந்தேன். நிறையா வியாபாரிகள் கூப்பிட்டு நமக்கு பாராட்டினாங்க. சில கஸ்டமரும் கூப்பிட்டு உண்மைதாங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஆன்லைனில் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா ஏகப்பட்ட கடைங்க நம்ம சொந்தங்கள் வச்சுருக்காங்க. நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் புயல்னாலேயோ வெள்ளத்தினாலேயோ பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம இந்த கடைக்காரங்க தான் ஓடோடி வந்து உதவி செஞ்சாங்க. ஏற்கனவே கஜா புயல் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வியாபாரிகள்லாம் அள்ளி பணத்தை கொடுத்தாங்க. அந்த ஆன்லைன்லேருந்து யாருமே வந்து உதவி செய்யலைங்க. அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ யாரும் வந்து உதவி செய்யலை. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நமக்கு உதவி செய்ய போகிறது நம்ம கூட இருக்கிற சகா வியாபாரிகள் தான். அதனால் பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் 4 கடையில் ஏறி பார்த்து அதை ஃபீல் பண்ணி வாங்குங்க, நல்ல சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு எடுத்தோன்னே கையில் தான் ஃபோன் இருக்கேன்னு ஆன்லைனில் தட்டி வாங்கிட்டு அதை பார்க்குறதோ ஃபீல் பண்ணுறதோ அது எப்படி வருது என்ன ஏது ஒரு இதுவும் தெரியாது. அந்த ஒரு நிலைமைக்கு போக வேணாம். ஒருவேளை கிடைக்கல ஒரு பொருள் நம்ம தேடுறோம், இப்போ நம்ம திருச்சியில் ஒரு பொருள் கிடைக்கல, நம்ம ஆன்லைனில் தேடுறோம் அப்படின்னா பரவாயில்ல. எல்லா பொருளுமே கடைகளில் கிடைக்கும்போது நம்ம ஏன் இப்போ ஆன்லைனில் தேடணும்? அதனால் கூடுமானவரை நீங்கள் பொருள் வாங்குறதும் கடைகளில் வாங்குங்க. ரொம்ப நன்றி.